வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய மற்றும் புதிய செம்மணி வழக்குகளை இணைப்பதற்கு ஆலோசனை. சட்டத்தரணி ரணிதா தெரிவிப்பு. செம்மணி படுகொலையுடன் தொடர்புடைய பலர் உயர் பதவிகளில் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் ராஜீவ்காந்த். ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள விமல் கைதாகலாம் எனவும் கருத்து. இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முன்வந்துள்ள ஐரோப்பிய நாடு அதிகளவானவர்களுக்கு வாய்ப்பு. வெப்ப அலையால் பிரான்சில் சிவப்பு எச்சரிக்கை. மூடப்பட்டுள்ள 2000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள். தொடர்பான விரிவான செய்திகள். பழைய செம்மணி புதைகுழி வழக்கும் புதிய செம்மணி புதைகுழி வழக்கும் வேறு வேறான வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடத்துகின்றது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தின் மனித புதைக்குழியின் அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் நேற்றைய நாளில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடல் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கும் பொழுது சிறு குழந்தையின் உடலுடன் சப்பாத்து, குழந்தை விளையாடும் சிறிய பொம்மை ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் மேலும் 5 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனினும் எலும்புக்கூடுகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து காணப்படுவதால் அதனுடைய எண்ணிக்கையை தற்போது கூற முடியாது எனவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். ஏற்கனவே செம்மணி பழைய மனித புதைகுழி அகழ்வில் ஈடுபட்ட சட்ட அதிகாரி கிளீபர்ட் பெரேரா நேற்றைய அகழ்வு பணிகளை பார்வையிட்டுள்ளார். ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த எடுக்கையில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால் செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பெரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த அந்த பழைய வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்கிறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. செம்மணியில் நடந்தேறிய கொடூரங்களுடன் தொடர்புடைய பலர் உயர் பதவிகளை பெற்று ஜனாதிபதிகளின் பின்னால் செழுமையாக நிற்கின்றார்கள் என சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். லங்காசுரிக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் தமிழ் மக்களை ஸ்ரீலங்கா ராணுவம் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். செம்மணி விவகாரத்தில் ஒரு சிங்கள ராணுவ சிப்பாயை சாட்சியாக இருந்தால் இந்த விடயம் முக்கியமானதாக காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தங்களுடைய மேலதிகாரிகளின் கட்டளைப்படி கொன்றவர்களை புதைத்துள்ளோம் என ராணுவ சிப்பாய் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு கட்டளையிட்ட ராணுவ அதிகாரிகள் தற்போது வெளியில் சுதந்திரமாக உள்ளனர் என ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். கொலை செய்தவர்கள் வெற்றி நாயகர்களாக கொண்டாடப்படுகின்றார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக தனக்கு அழைப்பாணை கிடைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
விசாரணைக்கு பின்னர் தான் கைது செய்யப்படலாம் எனவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்கு பின்னர் தான் கைது செய்யப்பட்டால் சிறையில் செய்வதற்கு தனக்கு சில வேலைகள் இருப்பதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். வீடமைப்பு விவகார அமைச்சராக இருந்தபோது விற்பனை செய்யப்பட்ட சில கடைகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினர் தன்னை அழைத்துள்ளனர் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஒரு திகதியை குறிப்பிட்டு அன்றைய தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அன்றைய தினம் எனக்கு வேறு ஒரு வழக்கு உள்ளதால் சமூகமளிக்க முடியாது என தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். முன்னர் போல அவர்கள் சிறையில் அடைத்தால் கிடைக்கின்ற நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த தடவை அவர்கள் தன்னை சிறையில் அடைத்த வேளை 2 நூல்களை எழுதி 5 ஓவியங்களை வரைந்தேன் எனவும் குறிப்பிட்டார். அதேபோல இந்த முறை சிறையில் அடைத்தால் அவ்வாறு நூல்களை எழுதுவேன் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் 4வது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகரித்துள்ளது. இந்த அங்கீகாரம் நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையின் 4வது மதிப்பாய்வை மதிப்பீடு செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று தினம் கூடிய நிதியத்தின் நிர்வாக குழு அதுக்கான அங்கீகாரத்தை வழங்கியது. முன்னதாக 2025 ஏப்ரல் 25ஆம் தேதியன்று சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் இலங்கையின் திட்டத்தின் 4வது மதிப்பாய்வில் பணியாளர்கள் அளவிலான உடன்பாட்டை எட்டியுள்ளனர். இந்த மதிப்பாய்வு நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் $344 மில்லியன் நிதியுதவி கிடைக்கும். இதற்கான நிபந்தனையாகவே இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற விடயம் சர்வதேச நாணய நிதியத்தினால் விதிக்கப்பட்டிருந்தமையும் அதனை அரசாங்கம் கடந்த வாரத்தில் மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 5 லட்சம் புலம்பெயர்ந்தோரை உள்ளிருக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தாலியில் 5 லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இல்லாத புலம்பெயர் தொழிலாளர்களை பணிக்கமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகின்றது. இந்த நிலையில் 3 ஆண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்களை உள்ளிருக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. 2026 தொடக்கம் 28ஆம் ஆண்டுக்கான இடம்பெயர்வு ஒதுக்கீட்டின் மூலம் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடப்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது. ஒழுக்கற்ற இடப்பெயர்வை தடுக்கும் அதேவேளையில் தொழிலாளர்கள் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப இடம்பெயர்வு ஓட்டங்களை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகின்றது என வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இத்தாலியின் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்து பிறப்பு விகிதங்கள் கட்டுமானம், விவசாயம், சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது. இதன் காரணமாக 2026 தொடக்கம் 2028 ஒதுக்கீட்டில் மொத்தம் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோரை உள்ளிருக்க திட்டமிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு 1,64,850 புலம்பெயர்ந்தோரையும் 2027ஆம் ஆண்டில் 1,65,850 புலம்பெயர்ந்தோரையும் 2028ஆம் ஆண்டு 1,66,850 புலம்பெயர்ந்தோரையும் ஏற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதுடன் கைது நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த வாரம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வாரம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வர கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்று தினம் உத்தரவிட்டார். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 கடற்தொழிலாளர்கள் திங்களிரவு எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடல் பகுதியில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களை நேற்று தினம் மதியம் மன்னார் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நேற்று தினம் மாலை குறித்த கடற்தொழிலாளர்களை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 7 மீனவர்களையும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் தீர்ப்பு நாளைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
பகுஜன் சமாஜ் கொடியில் உள்ள ஜானை சின்னத்தை தாவேகா கொடி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் இளங்கோவன் சென்னை முதலாவது உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தாக்கல் செய்த பதில் மனுவில் பகுஜன் சமாஜ் கட்சி கொடிக்கும் தாவேகா கொடிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கை, கோட்பாடு மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தாவேகா கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி கொடியில் உள்ள ஒற்றை யானைக்கும் தாவேகா கொடியில் உள்ள எக்காலம் ஊதும் இரட்டை யானைக்கும் பல மாறுபாடுகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே வாக்காளர்களை குழப்பும் வகையில் உருவாக்கப்படவில்லை எனவும் அபராதத்துடன் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடலில் ஏற்பட்ட வெப்ப அலை ஐரோப்பாவில் தொடர்ந்தும் நீடிக்கும் நிலையில் இன்று பிரான்சில் சில பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று 2000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. அதேபோல பாரிஸில் உல்லாச பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமான ஈபிள் கோபுரத்தின் மேல் பகுதிகள் இன்று மாலை வரை பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரம் இன்று இரவு 10 மணி வரை சிவப்பு எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றிரவு முழுவதும் அனைத்து பூங்காக்களும் திறந்திருந்தன. இன்றும் பிரித்தானியா, சுவிஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் கடும் வெப்பம் நிலவி அதற்கு பின்னர் தணியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று லண்டன் உள்ளிட்ட நகரங்களில் வெப்பநிலை 33 பாகை செல்சியஸை கடந்துள்ளது. தற்போதைய வெப்பநிலை மில்லியன் கணக்கான ஐரோப்பிய மக்களை அதிக வெப்ப அழுத்தத்துக்கு ஆளாக்கியுள்ளதாக ஐரோப்பிய வானிலை முன்னறிவிப்பு மையங்கள் அறிவித்துள்ளன. வெப்பநிலை அதிகரித்தால் பல நாடுகளில் காட்டுத்தீ பரவி துருக்கியில் மேற்கு இஸ்மீர் மற்றும் மனிசா மாகாணங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போதைய வெப்ப குவிமாடம் கிழக்கு நோக்கி விரிவடைவதால் ஜெர்மனியில் நாளை வெப்பநிலையில் தணிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உலகின் பருவநிலை மாற்றம் ஐரோப்பாவை வேகமாக வெப்பமடைய வைக்கும் கண்டமாக மாற்றுவதான கவலைகள் உள்ள நிலையில் உலகின் ஏகைய பகுதிகளை விட ஐரோப்பிய கண்டம் 2 மடங்கு வேகத்தில் வெப்பமடைவதை தற்போதைய நிலைமையும் ஆதாரப்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழைய மற்றும் புதிய செம்மணி வழக்குகளை இணைப்பதற்கு ஆலோசனை, சட்டத்தரணி ரணிதா தெரிவிப்பு. செம்மணி படுகொலையுடன் தொடர்புடைய பலர் உயர் பதவிகளில், தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் ராஜீவ் காந்த். ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள விமல் கைதாகலாம் எனவும் கருத்து. இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முன்வந்துள்ள ஐரோப்பிய நாடு, அதிகளவானவர்களுக்கு வாய்ப்பு. வெப்ப அலையால் பிரான்சில் சிவப்பு எச்சரிக்கை, மூடப்பட்டுள்ள 2000க்கும் மேற்பட்ட பாடசாலைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.